புஸ்தகத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகான வசனங்கள், அவ்வளவு ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சங்கீத புஸ்தகத்தை நம்ம தியானிக்கும் போது அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கென்று வெளிப்படுத்துவார். கட்டளைகளை நமக்கு கற்றுக் கொடுப்பார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை எப்படி நம்ம நம்பிக்கையோட தொழுது கொள்கிறோம் அப்படிங்கறத சங்கீதத்துல தான் படிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீதத்தை எடுத்து தியானிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுல இன்னைக்கு முதல் சங்கீதத்துல உள்ள முதல் 2 வசனத்தை தியானிக்கலான்னு இருக்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு முதல் வசனமும் 2வது வசனமும் எப்படி சொல்லுது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்க கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த உலகத்துல நிறைய பேர் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனா ஒரு ஆலோசனை துன்மார்க்கமான ஆலோசனைன்னு தெரிஞ்சா அந்த ஆலோசனையில நம்ம நடக்காமல் இருக்கிறது நமக்கு நல்லது. உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு கர்த்தராகிய தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனையில நம்ம நடக்க கூடாது, கர்த்தருடைய ஆலோசனையில் தான் நடக்க வேண்டும். பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒரு பாவியோ இல்ல பாவமான மனுஷனோ இல்ல பாவமோ ஒரு வழியா வருது அப்படின்னு சொன்னா அந்த வழியிலேயே நம்ம நிக்க கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. பாவம் எல்லா இடங்களிலும் இருக்கு. மனிதர்களுக்குள்ள பாவம் இருக்கு. பாவம் இல்லாத மனுஷன் இல்ல. ஆனா கர்த்தரிடத்துல அந்த பாவியான மனுஷன் திரும்பும் பொழுது கர்த்தர் அவனை சுத்திகரிக்கிறார். ஆனா கர்த்தரிடத்துல திரும்பாம பாவத்தை விரும்பி பாவத்தையே செய்கிற அந்த மனிதர்கள் ஒருவேளை உங்க வழியில வர்றாங்கன்னா அந்த வழியில நம்ம போக கூடாது. அவங்க அநேக தவறான வழிகள்ல நம்மளையும் கொண்டு போயிடுவாங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாவிகளுடைய வழி மரணத்துல போய் முடியும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். அதனால பாவிகளுடைய வழியில, பாவம் வருகிற வழியில நம்ம நிக்க கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு வசனம் சொல்லுது. பரியாசக்காரர் உட்காருகிற இடத்த கூட தேவன் அருவருக்கிறார். அந்த இடத்துல கூட நீ உட்காராத அப்படின்னு சொல்றார். அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு கேரக்டர். அது பிறரை பரியாசம் பண்ணுவது, ஒருத்தருடைய நிலைமைய பார்த்து ஏளனம் பண்ணி கேலி செய்து சிரிச்சு மகிழ்வது. ஒருவேளை ஏதாவது ஒரு மனிதன் ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள போறானா அந்த மனுஷனை பார்த்து பரியாசம் பண்ணி இவனுக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சு எள்ளி நகையாடுவதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் உட்கார்ந்து அவங்கள பார்த்து கிண்டல் கேலி பண்ணி சிரிப்பது, பரியாசம் பண்ணுதல் ஒரு மனிதனுக்கு இதயத்துல வேதனையை கொண்டு வருகிற காரியம். அது அந்த பரியாசக்கார உட்கார்ற இடத்த கூட தேவன் விரும்புகிறது இல்ல. அந்த இடத்துல கூட நீ உட்காராத அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாரும் பாக்கியவான்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல வர்றதில்ல. யாரு பாக்கியவான்களா இருக்கிறாங்க? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு துன்மார்க்கர் அந்த ஆலோசனையில நம்ம நடக்கிறவங்களா இருக்கிறோமா? இல்ல பாவிகளின் வழியில நிக்கிறவங்களா இருக்கிறோமா? இல்ல பரியாசக்காரரா இருக்கிறோமா? இந்த 3 பேரும் கர்த்தருக்கு பிரியமானவங்க இல்ல. நம்ம கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கை செழிக்கணும்னா, நம்ம பாக்கியவான்களா என்னப்படணும்னா, நம்ம குடும்பம் செழிக்கணும்னா, நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பாக்கியவான்களா இருக்கணும்னா கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். ஏன்னா இந்த வேதத்துல தான் தெளிவான ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவிகளுடைய வழியை விட்டு எப்படி விலகி ஓடணுங்கிறத இந்த வேதம் தான் நமக்கு சொல்லுது. பரியாசக்காரனாய் நம்ம இருக்காம அதுக்கு பதிலா பிறருக்கு உதவி செய்யறவங்களா நம்ம எப்படி மாறணுங்கிறதையும் இந்த வேதம் தான் கற்றுக் கொடுக்குது. அதனால வேதத்தை படிக்க வேணுங்கிற எண்ணமும் வேதத்தின் மேல ஒரு பிரியமும் நமக்கு உண்டா இருக்கணும். வேதத்தை நான் எப்ப திறக்க போறேன், நான் எப்ப படிக்க போறேன், இந்த வேதத்துல உள்ள காரியங்கள் என்கிட்ட என்ன இன்னைக்கு பேச போகுது, கர்த்தர் என்ன பேச போறாரு என்கிட்ட அப்படின்னு நம்ம என்னைக்கு வேதத்தை இரவும் பகலும் நேசிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம பாக்கியவான்களா எண்ணப்படுவோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம ஜெபத்துல அநேக காரியங்களை ஆண்டவர்கிட்ட பேசுறோம், ஆண்டவர்கிட்ட புலம்புறோம், அழுறோம். ஆனா என்னைக்காவது கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம கவனிக்கிறோமா? நம்ம தான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பேச விரும்புறாரு? ஆண்டவர் எப்படி பேசுவார் நம்ம கிட்ட? இந்த வேதம் மூலமா தான் பேசுவாரு. இது கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறதுனால இந்த வேதத்தின் மேல நம்ம பிரிய வைக்கணும். இந்த வேதம் ரொம்ப முக்கியமானது. இந்த வேதம் கர்த்தருடைய வார்த்தை. இதுல கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகளா இருக்கிறது.
கர்த்தருடைய வார்த்தை உருவாக்கி தரும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில என்ன இல்லையோ அதை உருவாக்கி தர வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை. இத படிக்க 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 குறைகள் மாறும். இத படிக்க படிக்க புத்தி தெளிவாகும். இத படிக்க படிக்க கண்கள் திறக்கப்படும். இத படிக்க படிக்க சிந்தை தெளிவாகும். இருதயத்துக்குள்ள ஒரு தேவ பக்தியும் தேவ வல்லமையும் நமக்குள்ள காணப்படுகிற ஒரு மகா பெரிய உன்னதமான ஒரு ஞானமும் புத்தியும் அறிவும் நமக்குள்ள உண்டாகும். அதனால எதை படிக்கிறோமோ, எந்த புக்கை படிக்கிறோமோ, யார் எழுதின புக்கை படிக்கிறோமோ முக்கியம் இல்ல. இந்த வேதத்தை நம்ம என்னைக்கு படிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம ஆத்துமா திருப்தி அடையுதுன்னு அர்த்தம். நம்ம ஆத்தும பசிக்கு ஒரே ஒரு விருந்து என்னன்னா இந்த வேத வசனம் தான். அதனால தினந்தோறும் இரவும் பகலும் இந்த வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த பாக்கியவான்களுடைய லிஸ்ட்ல நம்ம எப்படியாவது வந்துடணும். அதனால இந்த வேதத்தை மட்டும் படிக்கிறத ஒரு நாளும் நிறுத்தாதீங்க. இந்த வேதம் நிச்சயமா உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கும். நம்ம என்ன செய்வதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இந்த வேதத்தை எடுத்து வாசிங்க. வழியே திறக்காத இடங்கள்ல வழி உண்டாக்குறது இந்த வேதம் தான். இன்னைக்கு அநேகர் வேதத்தை வாசிக்கிறது இல்ல, வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு கடினமான ஒரு காரியத்தை சொல்றேன். கர்த்தர் சொல்றாரு, நீ வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை எவ்வளவு தூரம் கண்காணிக்கிறோம், எவ்வளவு தூரம் பாதுகாக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, கர்த்தர் பாதுகாக்கணும். நம்ம நினைவுல நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, கர்த்தருடைய நினைவுல நம்ம பிள்ளைங்கள் இருக்கணும். கர்த்தர் நம்ம பிள்ளைகளை மறந்துட்டாருன்னா எப்படி இருக்கும்? இந்த வேதத்தை நம்ம மறக்கிறதும் கர்த்தர் நம்ம பிள்ளைகளை மறக்கிறதும் ஒண்ணுதான். அதனால தினந்தோறும் இந்த வேதத்தை வாசித்து கொண்டே இருங்க. அப்போ நீங்க பாக்கியவான்களாய் விளங்குவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.